டெய்லியும் திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் இந்த சோசியல் மீடியா யுகத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்கு. முன்னெல்லாம் ஒரு விஷயம் வைரல் ஆகுதுன்னா குறிப்பிட்ட மக்களுக்கு தான் அது வைரல் ஆகும். ஆனா இப்ப வேர்ல்ட் லெவல்ல ட்ரெண்டிங்ல இருக்கிறது கிப்லி ஆர்ட் தான். ஓப்பன் ஏஐ நிறுவனத்துடைய சாட்ஜிபிடியில நம்மளுடைய ஒரிஜினல் போட்டோவை போட்டு இது எனக்கு கிப்லி ஆர்ட்டா ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னா போதும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல நமக்கு ஒரு அழகான ஜாப்பனீஸ் ஸ்டைல் கிப்லி ஆர்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துருது. எத்தனையோ அனிமேஷன் ஆர்ட் இருந்தாலுமே இந்த கிப்லி ஆர்ட்டுக்குன்னு தனி மவுஸும் இதுக்குன்னு தனி ஃபேன்ஸுமே இருக்கும். ஆனா இதை ஏஐ ஒரு மனிதருடைய 80 வருட கடின உழைப்பை அபகரிச்சுதான் நம்ம கிட்ட கொடுத்துட்டு இருக்கு. இந்த கிப்லி ஆர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான பின்னணி கதையை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சப்ஸ்கிரைப் ஐகான் ரெட் கலர்ல இருக்கும்ல, அதை மட்டும் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். சரி, ஓகே, வீடியோக்குள்ள போலாம். இந்த கிப்லி ஆர்ட் பிறந்த ஊரு தான் ஜப்பான். இதை கிப்லி ஆர்ட்னு சொல்லலாம், இல்ல ஜிப்லி ஆர்ட்னு சொல்லலாம். இதுக்கு அர்த்தம் பாலைவன காற்று. மனுஷன் ரொம்பவே தேடி பிடிச்சி வித்தியாசமான பேரா வச்சிருப்பாரு போல. அவர் தான் ஹையோ மியாஷாகி. இவர் தான் இந்த ஜிப்லி ஆர்ட்டுடைய ஒரிஜினல் கிரியேட்டர். இவர் 2ஆம் உலக போர் நடந்துகிட்டு இருக்கும் போதே பிறந்துட்டாரு போல. இவருடைய அப்பா மியாஷாகி அப்படின்ற பெயர்ல சொந்த விமானமே வச்சிருந்திருக்காரு. இவருடைய சின்ன வயசுலயே இவங்க அம்மா இறந்துட்டாங்க. இவருக்கு இந்த பறந்து விரிந்த வானத்து மேலையும் விமானங்கள் மேலையும் அளவு கடந்த ஆசைகள் இருந்திருக்கு. தனக்கு 2 வயசு இருக்கும் போதே தான் விமானத்தை ஓட்டுற மாதிரியும் இந்த பறந்து விரிந்த வானத்து மேல தான் பறக்கிற மாதிரியும் கற்பனை செஞ்சு வரைய ஆரம்பிச்சிருக்காரு. நாட்கள் செல்ல செல்ல நம்மளுடைய பேஷனையை ப்ரொஃபஷனா மாத்தலான்னு யோசிக்கிறாரு. அதனால ஜூன் 15, 1985 அன்னைக்கு தன்னுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஸ்டூடியோ ஜிப்லின்ற ஒரு அனிமேஷன் நிறுவனத்தை ஜப்பான்ல அமைக்கிறாரு. தன்னுடைய பல கனவுகளுக்கும் எல்லையில்லா கற்பனைகளுக்கும் கலை வடிவம் கொடுத்து கிப்லி ஆர்ட்டை அனிமேஷனாக மொழிபெயர்த்து மை நெய்பர் டொட்டோரா, பிரின்சஸ் மோனோனோக்கின்னு பல திரைப்படங்களை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த மக்கள் புதுவிதமான ஆர்ட்டா இருக்கவும் விரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. 2003ல ஸ்பிரிட்டட் அவேன்ற ஒரு சிறந்த அனிமேஷனுக்கு ஆஸ்கார் அவார்டு முதற்கொண்டு வாங்கியிருக்காரு. மியாஷாகி ஒவ்வொரு கார்ட்டூன் கேரக்டர்ஸையும் அதை சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளையும் உற்று நோக்கி அதுக்கு தேவையான கலை வடிவம் உயிர் கொடுத்து அதுக்கு தேவையான கலர்ஸ் கொடுத்து பல மணி நேரம் உழைத்து இந்த கிப்லி ஆர்ட்டை உருவாக்கியிருக்காரு. ஆனா இப்ப நம்ம இதை ஈஸியா ஏஐ கிட்ட இருந்து வாங்கிறோம். இவருடைய 80 வருஷ உழைப்புக்கு அர்த்தமே இல்லாம இப்ப ஆகிருச்சு. மனிதனுடைய இந்த எல்லையற்ற கனவுகளையும் கற்பனை வளத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறது தான் ஏஐ. தொழில்நுட்பத்தை மனுஷன் கையாளுற வரைக்கும் எந்த ஆபத்துமே கிடையாது. ஆனா அதே தொழில்நுட்பம் மனிதனை கையாள ஆரம்பிச்சுட்டா பேராபத்து உறுதிதான். இன்னைக்கு இவருக்கு நடந்த மாதிரி நாளைக்கு நம்ம எல்லாருக்குமே நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.